ஒரு வழியாக நம்ம கதிர் வந்து நம்ம ராஜியோட அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா வாசலையே அம்புட்டு வேறு எப்போ வருவாங்க எப்படிலாம் சண்டையை மூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சத்திவேல் ஒரு சைடும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இவங்க எப்போதான் வருவாங்க எதுக்கு தான் போனாங்கன்னு டென்ஷனில் பாண்டியன் குடும்பமும் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காங்க. சென்னைக்கு போன கோமதி நம்ம மீனா எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, இன்னும் காணா அவனு சொல்லிட்டு நம்ம ஒரு வழியாக நம்ம கதிரும் ராஜியோட அப்பாவும் வந்துடுறாங்க. வந்தோன்னே சக்திவேல் என்ன செய்கிறாரு, பாஞ்சு போய் நம்ம கதிரோட சட்டையை பிடிச்சிடாரு. எங்கள் அண்ணனை எங்கடா கூட்டி போனேன், சிங்கம் மாதிரி இருந்த அண்ணனை எப்படிடா கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னண்டோ இருக்காரு எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுன்னா கிட்னி எடுத்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சத்திவேல் வந்து நம்ம கதிரை பார்த்துக்க, ஏய் யாரை பற்றி என்னடா பேசுகிற, என் மயனை பற்றி நீ எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் அவருக்கு சண்டை அப்படியே போர்க்களமாக போய்கிட்டு இருக்குங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து நம்ம கதிரை பார்க்குறாரு, இவரை நம்ம சென்னையில் மீட் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பாண்டியன் மட்டும் அங்கிள் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே போய் பாண்டியன்ட்ட நம்ம சுரேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கதிரை வந்து சென்னையில் பார்த்தேன், அவரோட மாமனாருக்கு ஏதோ கேன்சர்னு சொன்னார், அப்போ இப்போ தான் தெரியுது அவங்க ராஜோட அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறப்பா தம்பி, அதனால தான் என் மையம் கூட்டிகிட்டு போனானா, இதை வந்து யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் நம்ம சுரேஷ் வந்து பாண்டியன்ட்ட சொன்னோம். பாண்டியன் வந்து இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மையனை எப்படி மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாண்டியன் ஒரு பிளான் போட்டு, யோ நிறுத்தியா, அதுவும் என் மையம் அண்ணனை பத்திரமா கூட்டி வந்துட்டால, போய் முடியாதவரை வீட்டுக்குள்ளே வச்சு என்ன ஏதுன்னு பார்ப்பியா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழியை நம்ம பாண்டியன் வந்து சமாளித்து அந்த உண்மையும் சொல்லாமல், இவருக்கு கேன்சர் இருக்குது அதனாலதான் மையம் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையும் சொல்லாமல் மறைச்சு மையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிறாரு. இங்கே போனீங்கன்னா நம்ம சக்தி வேலை அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடா, வீட்டுக்குள்ளே போய் எனக்கு இளநீ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனாலதான் போனேன், உங்ககிட்டலாம் சொன்னால் பயப்படுவேன்னு சொல்லிட்டு மூடியா மறைச்சிறாரு நம்ம முக்திவேல். அதே டைம் பார்த்தீங்கன்னா ராஜு வந்து நான் உனக்கு தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன் என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டியன் என்ன செய்கிறாரு, சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுரேஷுக்கும் நம்ம சுரேஷோட ஒய்ஃபுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஊருக்கு அனுப்பி வச்சுறாங்கங்க.